ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவை மட்டும் காணோம். ஜின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், அவன் நம்ம டூரிஸ்ட் எங்க அவனை காணா, அவனையும் போய் கூட்டுவாங்க அப்படின்னு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சாயோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எல்லாமே ஈவ் வந்து கட்டி பிடிச்சிருந்துருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. அந்த டைம் ஈவ் பார்த்தீங்கன்னா கதவை தட்டிட்டு இருக்காங்க. டேய் தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணும்போது, நான் தான் சொன்னேன்ல தூங்கிட்டேன் அப்படின்னு. தூங்குனா எப்படா பதில் சொல்லுவேன் அப்படின்னு. வா வந்து சாப்பிடு அப்படின்னு. இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, நீ எதுவுமே சாப்பிடல, அப்புறம் எப்படி ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வேணாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் தனியாக இருக்கணும். அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் ஒரு டியூப்பில் போட்டு வச்சுருந்துருப்பாங்கல்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சேஃபாக வைக்கலாம் அப்படின்ட்டு அவனோட பெட்டில் பார்த்தீங்கன்னா சொருகலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் அவனோட பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சொருகலான்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. இதை அந்த காங் பார்த்தான் அப்படின்னா ஆட்டையை போட்டுருவான்டா, அதான் கொஞ்சம் சேஃபாக வைக்கலான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு இருக்கானா. கையில் பார்த்தீங்கன்னா அந்த சாயோட ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துறாங்க. என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டா, சரி சரி நீ ஒழுங்காக வந்து இல்லைன்னா உன்னோட பாடியில் ஹார்ட் பீட் ரேட்டெல்லாம் கம்மியாகும், பிளட் ப்ரெஷர் எல்லாமே ஜாஸ்தியாகும், உன் உடம்பு எதுக்கு வருத்திக்கிட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்க, சீக்கிரம் வா அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இவன் அந்த ஃபோட்டோவையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா மீனாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றா தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அம்மா எங்கே வச்சேன் அப்படின்னு. அப்போ ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியை பிடிச்சிடுறாங்க. அந்த லாட்ரி டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மீ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இது என்ன அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டிவியெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த லாட்ரி டிக்கெட் ஈவெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு $3 மில்லியன் வந்துட்டு ப்ரைஸாக கிடைக்குமா. ஸோ அதெல்லாம் பார்த்து ஆன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ காங் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்கான். உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு. அட ரிசல்ட் வரப்போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அப்போ நீ வெயிட் பண்ண, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நைஸாக கலண்டுக்கிறான். டிவியில் ஓடிட்டு இருந்த அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்குள்ளே அந்த காங் உட்காந்து அப்படியே கெத்தாக ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் எதுக்காக இந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கினேன்னு தெரியுமா, எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ தானே நான் என்னோட வேலையை கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டுருக்கான். அப்படியே பூமியில் காட்டுறாங்க. சாய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள், அவன் வந்துட்டு அந்த எலிக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சிருச்சு. ஸோ அவன்கிட்ட அந்த எக்கை கொடுங்க, கண்டிப்பாக அவன் வந்துட்டு அதை சக்ஸஸ் பண்ணுவான் அப்படின்னு. ஒரு எலியை காப்பாற்றினதுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி கையில் கொடுப்பாங்களா அப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சாயோட அண்ணியுமே சொல்லிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் அந்த எக்கை அவன்கிட்டே கொடுங்க, அந்த எக்கு என்னோடது, நான் தானே பேஷண்ட்டு, ஸோ நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. அவனுக்கு 0 கிராவிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, சொன்னால் கேளு அப்படின்னு. ஏன் அவனுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணுறீங்க, அவனோட லைஃபையே பணைய வச்சு தானே அவங்க போயிருக்கான், அப்போ அந்த ஸ்பேஸ் கிளினிக்குமே போய் தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே ஒரு மாதிரி பார்க்குறா. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் விறுவிறுன்னு ஒரு ரூம்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம் வந்து கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு. சரி ஓகே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அந்த ஃபர்டிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஈவெண்ட்டை பார்த்து ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி போய் பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கான். அந்த சைடு அவன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த கதவு கிட்ட வந்துட்டான். அப்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே இவன் பார்த்தீங்கன்னா கடகடான அந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு அவங்க அம்மாக்கள் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்போது காங் பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அம்மா நீ என்ன பண்ண, எங்கே போகிற. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவன் சொன்னதை இமிட்டேட் பண்ணிட்டு போகிறான். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ இவன் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு காங் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன், அந்த எக்கோட சென்டரில் தான் ஸ்பெர்மை வந்துட்டு நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக எல்லாமே வந்து ஃபர்டிலைஸ் ஆயிரும் அப்படின்னு. எனக்கு தான் தெரியுமேப்பா, நீ எல்லா விஷயங்களுமே பண்ணிடுவேன்னு தெரியும், அதனால தானே நீ சொன்ன மாதிரி இந்த லூசு பையெல்லாம் அந்த எக்கை கொண்டு வர வச்சேன், எப்படி அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோவை இங்கே வர வச்சது எல்லாமே வந்து அந்த காங்கோட பிளான் தான் போல். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த லாக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் போல்.
ஸோ அவன்கிட்ட கேட்குறான், டே எப்பறம் அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு. டே நீ பேசுகிறது எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். சரி வச்சு தொல்லை, நான் அப்புறமாட்டி கூப்பிட்றேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடுறான், எதுவுமே அங்கே தேரல அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் வாக் போக போகிறோம், ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறான், அம்மா ஸ்பேஸ் வாக்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம இங்கேருந்து வெளியே போவோமா அப்படின்னு. ஆமாம், ஆனால் நீ எல்லாம் கிடையாது, காங் தான் வெளியே போவான். அம்மா எதுக்கு? ஏன்னா அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒன்றை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓ அப்படியா, சரி போனவன் திரும்பி வருவானா இல்லை வரமாட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்டா அவன் வரக்கூடாதுன்னு எதுவும் வேண்டுறியா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது ரொம்ப டேஞ்சரான ஒரு வேலை இல்லை, அதான் கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது, இதை பண்ணி தான் ஆகணும், நானும் தான் கூட போகணும் அப்படின்னு. எது நீ போறியா? நீ எதுக்கு போற? நான் தானடா கமெண்டரு, அப்போ நானும் தானே போகணும் அப்படின்னு. இல்லை நீ அதெல்லாம் போக வேணாம், அது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு. ஏன் எனக்கு அந்த எபிலிட்டி இல்லைன்றியா? அது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்பேஸுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங்கில் என்ன சொன்னீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு. இவன் வந்து கேட்டிருந்துருப்பான், இந்த ஸ்பேஸ் சூட்டெல்லாம் போட்டு தான் நாங்கள் கூட வரணுமா, இது இல்லாமல் இருக்கக்கூடாதா அப்படின்னு. இது இல்லாமல் இருந்த அப்படின்னா நீ செத்துருவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி பார்க்குறான். சூட்டை போட்டுட்டு தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்மளால் வெளியவே போக முடியும். இன்கேஸ் வெளியே போகும்போது அந்த சூட்டில் வந்துட்டு லைட்டாக ஒரு சின்ன ஹோல் விழுந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர் தான். நம்மளுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் ப்ரெஷர் அதிகமாகி இல்லை கம்மியாகி நம்ம அங்கேயே செத்து போயிடுவோம். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வேணா ஜன்னலில் உட்காந்து அந்த ஸ்பேஸை பார்த்தா எப்படி இருக்கும், நீ சீக்கிரமாகவே செத்து போயிடுவா, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி சிரிக்கிறாங்க. இங்கே பாரு, அஸ்ட்ரானட்ஸ் எல்லாருமே வந்துட்டு எப்போ வேணாலும் சாகிறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறீங்க, கமெண்டரும் ஹியூமன் தானே, இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்கணும்ல அப்படின்னு. பரவாயில்லையே, நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் பேசுவ போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நான் பேச மாட்டானோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். சரி உங்களோட லெட்டரை நீங்கள் எழுதிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதாவது என்ன அப்படின்னா, இவங்க இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி அவங்க இறந்து போகலாம், இல்லை சேஃபாக ரிட்டர்ன் கூட வரலாம். ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை ஒரு லெட்டராக வந்து எழுதி கொடுத்துட்டு போவாங்க போல். இவங்களும் இல்லை நான் இன்னும் யோசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சாயோட அண்ணியை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு டயர்டாக இருக்கும் போல், ஒரு மாதிரி மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முதுகில் தூக்கி போட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடா பாவீங்களா, என்ன இப்படி பிடிச்சி தள்ளி விட்டிங்களாடா அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. அந்த சாண்டியும் ஜின்னும் பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில்லாம் ஓடிட்டுருக்காங்க. என்னடா இது, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ட்ரெட்மில்லுமாடா வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா விறுவிறுக்க ஓடிட்டுருக்கானுங்க. இவங்க ஓட அங்கே சுற்றி இருக்கிற அந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளிங்க் ஆகி ஒரு மாதிரி எரியுது. இதுக்கப்புறம் காங்க தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் எல்லாம் மாட்டி சரி பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இவனோட ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த சாயோட ஃபோட்டோவுமே இருக்குது. ஸோ அந்த டைமு சாய்கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. இவனும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறான். அவள் பார்த்தீங்கன்னா வண்டியாக திட்டிகிட்டு இருக்கா. நீ வந்து தப்பான ஐஸ்கிரீம் எடுத்துட்ட, ஒழுங்கு மரியாதையாக அதை ஹீரோட்ட கொடுத்துரு, அவன் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவான், நீ சீக்கிரம் கூட அப்படி இப்படி. நான் வேணுக்குனுமே தான் அந்த ஐஸ்கிரீமாக மாற்றி வைக்க சொன்னேன், அவனை டெலிவரி பாயாக வர சொன்னதுமே நான் தான் அப்படின்ற மாதிரி திமிரா சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கா. அவள் திட்டுறத இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவளோட லிப்ஸு அப்புறம் அவளோட கண்ணு எல்லாத்தையுமே அவள் வெறிகுண்டு திட்டிகிட்டு இருக்கா. என்ன க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே ஆஃப் ஆயிடுறா. நீ என்ன பைத்தியமாடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் அவனுமே அங்கேருந்து போயிடுறான்னா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த லாக்கர் கிட்ட போகலாம் அப்படின்னு. அதே சமயம் அங்கிட்ட அந்த மீனாவை தான் காட்டுறாங்க. இவளுக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் கிடச்சிருக்கும். அந்த டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸாக விழுந்திருக்கும் போல். ஸோ அதை பார்த்து இது உண்மையா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இந்த சைன் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் கிட்ட வந்துட்டான். பட் பாஸ்வேர்டு வந்துட்டு போட்டால் தானே ஓப்பன் பண்ண முடியும். இவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான், ஒன்றுமே முடியலை. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறான். இந்த பிளேஸ்க்கு நீ வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, ஆனால் இந்த ஐஓயு வந்துட்டு உன்னை நிறைய டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, இப்போ நீ என்னடா சொல்கிற, என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு.
அதெல்லாம் இல்லடா, என்னோட எக்க வந்து அந்த காங் வந்து ஆட்டைய போட்டான்டா. இந்த ஃப்ரீசருக்குள்ள தான் வச்சிருக்கு. இதுல வந்து பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருக்கான். ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா? இத எப்படியாவது ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு. கிட்டத்தட்ட அது ஒரு 10,000க்கு மேல காம்பினேஷன் இருக்கும். ஒரு 3 நாள் உட்காந்து பொறுமையா நீ ட்ரை பண்ண அப்படின்னா சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா ஜோக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அப்ப இவன் பாத்தீங்கன்னா, ஏன்டா அங்க இருந்து பயங்கரமா சத்தமா கேக்குது அப்படின்னு இவனும் என்னன்ற மாதிரி பார்க்கும்போது அங்க ஒரு குட்டி ஃபேன் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அதாவது இங்கே நிறைய வந்து லைட்ஸ் அண்ட் பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதனால் இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கூலர் வந்து செட் பண்ணியிருக்காங்க போல். அதோட சத்தம் தான் இப்படி ஹெவியாக கேட்குது. இந்த கூலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லோடை தாங்கும்போது அதுலேருந்து ஒரு ஸ்பார்க் வந்து வெளியே வருமா. இந்த ஸ்டேஷனில் வந்து நிறைய ஃபயர் அலார்ம்ஸ்லாம் செட் பண்ணியிருப்பாங்களாமா. அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் வரும்போதே அந்த ஃபயர் அலாரம் வந்து ஆன் ஆகி எல்லா பவருமே வந்து ஷட் டவுன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவனோட மண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் எரியுது. அப்போ நானே வந்து ஒரு ஸ்பார்க்கை வந்து உண்டாக்குனேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபயர் அலாரம் எல்லாமே வந்து ஆன் ஆகி பவர் வந்து ஷட் டவுன் ஆயிரும். அப்போ அந்த லாக்கருமே வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போயிடும்ல, அன்லாக் ஆயிரும்ல அப்படின்னு. டே அதுக்கு என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இங்கே ட்ரெட்மில் வச்சுருக்காங்களே, ஸோ நல்லா நான் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஓட போகிறேன். அப்போ அந்த ட்ரெட்மில்ல இருக்கிற அந்த மோட்டார்லேருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அது மூலமாக இந்த ஃபயர் அலாரம் எல்லாமே ஆன் பண்ணி மொத்த பவரும் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாக்கருமே ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ நான் ஈஸியாக அந்த எக்கை எடுத்துருவேன்ல அப்படின்னா. பைத்தியக்கார பையில ஜீரோ கிராவிட்டியில் நீ ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு ஓடுன அப்படின்னா உன்னோட ஹார்ட் வந்துட்டு வேலையே செய்யாமல் போயிடும். அப்புறம் நீ செத்துருவேனாயே, இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அட போடா, நான் வெறும் கையோட இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறமா நம்ம ஈவை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எல்லாமே எழுதிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டியூபை பார்க்குறாங்க, எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதை பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காமா. ஸோ இதை எப்படியாவது நம்ம ஹீரோட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அவனை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. டே இங்கே பாடுற அந்த வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்னு. எது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்ன சொல்கிற அப்படின்னு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம், இது வந்து காங்கோட கண்ணில் மட்டும் படக்கூடாது. பட்டுச்சு அப்படின்னா அவன் வந்து இதை ஆட்டையை போட்டுருவான்டா. அவன் வந்து இதை ஆட்டையை போட்டுருவானா, என்ன சொல்கிறீங்க? இது வந்து டெஸ்டிங் ஆப்ஜெக்ட் கூட கிடையாது, இது அடுத்தவங்களோடது. அதை எப்படி அவன் தூக்குவான் அப்படி? சரிடா நம்ம 2 பேருமே இதை நல்லபடியாக பார்த்துக்கறலாம் சரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, கண்டிப்பாக நான் வந்துட்டு ப்ரெக்னன்சிக்கான டாக்டர், நான் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்கிட்ட இருந்து அவனை எதையுமே நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ரூம்லேருந்து வெளியே வரும்போது காங்க அப்புறம் ஹீரோ 2 பேரோட ரூம்லேயுமே அந்த சாயோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துருப்பாங்க. ஓ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, அவன் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவான்னு பயப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நீங்கள் சிங்கிள் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லையே எனக்குமே ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நம்ம ரிட்டன் பூமிக்கு போனதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்தாடா, நீ தானே இந்த லெட்டரை கேட்ட, உட்காந்து படி அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது அவன் அதை பார்க்குறானா, இல்லை நான் போனதுக்கப்புறம் பாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த டியூப்பை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. டே இங்கே பாடுறா, அந்த வந்துட்டு குழந்தைய பெற்றுக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா நீ புஷ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம மீனாவை கட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு தான், அதாவது அந்த ட்வின் சிஸ்டருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அடி உனக்கு நான் ஃபோன் பண்ணேன்ல, ஏன்டி நீ எடுக்கலன்னு, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு. எனக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் கிடச்சிது, அதில் $500 மில்லியன் வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு. என்னடி சொல்கிற, உண்மையா? சரி அந்த டிக்கெட்டை நீ பத்திரமா வச்சுக்கோ, நீங்கள் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. இது நம்மளோடது கிடையாது, அந்த ஓனர் இதை பின்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ என்ன பைத்தியமாடி, அதான் அந்த டிக்கெட்டை அவன் தொலைச்சிட்டான்ல, இது நம்மளோடது தான், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குது. ரொம்ப பணக்காரி மாதிரி, நிறைய பேக்ஸு நிறைய ஷூலாம் இருக்கிற மாதிரி, காரில் போகிற மாதிரி வர மாதிரி எல்லாம். இதுக்கப்புறம் ஈவும் காங்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறாங்க, ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட சோலார் பேனல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருந்துருக்கும்ல. ஸோ இவங்க ரிட்டன் பூமிக்கு போகணும் அப்படின்னா அதை வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை வந்து சரி பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்காக தான் இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. ஐஓஇலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. ஏதாவது அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா இமிடியேட்டாக அந்த ப்ராசஸை விட்டுட்டு உடனடியாக நீங்கள் உள்ளே போயிடணும் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருப்பாங்களே ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, அதில் வந்துட்டு ஒரு சேஃப்டி ஹூக்கை மாட்டிட்டு தான் இவங்க அந்த சோலார் பேனல் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த மிஷனில் தானே எல்லாருமே கவனமாக இருப்பாங்க, இவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த டைம் தான் நம்ம இந்த ட்ரெட்மில்ல ஓடி பவரை வந்துட்டு ஆஃப் பண்ண முடியும்.
அப்பதான் எக் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இவன் இந்த ப்ராசஸில் இறங்கிடுறான். கடைசியாக அந்த சாயோட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். நான் வந்துட்டு உங்கள் டாக்டராக லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்குறேன், அந்த காங் வந்து இந்த விஷயங்களை பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அந்த அம்மா இல்லைன்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே, என் உயிரே போனாலும் நான் இந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெட்மில்ல ஓட ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அப்படியே ஸ்பேஸில் தான் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து கழட்டிட்டு இருக்காங்க. ஐஓயூல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பட்டது அப்படின்னா மொத்தமாக எல்லாமே போயிடும் அப்படின்னு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் கவனமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம காங்க தான் காட்டுறாங்க. இவனோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஹோல் விழுந்து லைட்டாக யாரெல்லாம் வெளியே போகிற மாதிரி காட்டுறாங்க. பட் அவன் வந்துட்டு இப்போதைக்கு அதை கவனிக்கலை. ஈவ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, நான் லாஸ்ட் ஸ்க்ரூவை வந்து கழட்ட போகிறேன் அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுற, பட் அது ரொம்ப டைட்டாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ டைட்டாக இருக்கே அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலை எடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி அதை கழட்டுறாங்களா. அப்போ அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்பி விட்டுருது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துறாங்க. ஈவோ உனக்கு ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து மெதுவாக அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓடிட்டு இருக்கான். கால்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வலிக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை விட மாட்டான்டா அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே வெளியே காட்டுறாங்க. வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்துட்டு எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை கம்பி போட்டு கட்டணும், அது மட்டும்தான் வேலை அப்படி. அப்படியே உள்ளே கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா விடாமல் வெறித்தனமாக ஓடுறான். அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது காங்கோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே இருக்குடே. என்னடா ஆச்சு, உன்னோட சூட்டை வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு. அவனும் செக் பண்ணி பார்க்குறான். இல்லையே, எந்த ஒரு ஹோலுமே இல்லையே. சரி ஓகே, ஆனால் உன்னோட ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டு இருக்கு, ஃபஸ்ட்டு நீ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போ அப்படின்னு ஈவுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ போ, நான் இந்த விஷயங்களை முடிச்சிடுறேன் அப்படின்னு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அலாரம் சவுண்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. அதான் அந்த ஃபயர் அலாரம். என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பதறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மூச்சு வாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பவரும் பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்னா அந்த ஐஓஇலேருந்து எல்லாருமே பதறாங்களா. அப்போ ஒரு மெம்பர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அந்த கூலர் வந்து ரொம்ப வந்து ஹீட்டை தாங்கினதுனால அதுலேருந்து ஸ்பார்க் வந்திருக்கலாம். ஸோ உடனடியாக அங்கே ஃபயர் வந்திருக்கா அப்படின்ற விஷயங்களை செக் பண்ணுங்க, சாம்பிள்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும்போது ஹீரோ அங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது அவனா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. சரி போய் பாருங்க, அங்கே என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேரும், அதாவது மீனாவும் ஜின்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற எக்கை பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் மாதிரி வச்சிருக்கான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மீனா கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. டே உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, ஐயோ இவ வேற வந்துட்டாளா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடி மாதிரி வச்சிருக்கானுங்க. அதுக்குள்ள போயிட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ளதான் இந்த மீனா வந்து அந்த லாட்ரி டிக்கெட்டை ஒழிச்சு வச்சிருந்திருப்பா போல. அது பறக்குது. அது என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கரெக்டா மீனா பார்த்தீங்கன்னா அதை பிடிங்கிக்கிறா. அது என்னோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். ஆமா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நான் வந்து ட்ரெட்மில்ல தான் ஓடிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த அலாரம் சவுண்ட் அடிச்சது, அதனாலதான் நான் அதை ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை தேடி வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐஓயில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. டே நீ என்ன வேகத்திலடா ஓடுன, இங்கே வந்து ஃபயர் எதுவுமே இல்லை, அப்போ நீ ஓடுனனால தான் ஏதாவது ஸ்பார்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கடா அந்த மாதிரி பண்ணுற, நீ சாகணும்னு ஆசைப்படுறியா அப்படி இப்படின்னு. நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது இது எல்லாத்தையுமே ஈவும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க போல். அவனை திட்டாதீங்க, நான் தான் அங்கேருந்து வரும்போது அவனோட கால்சியம் ரேட் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன், ஆனால் எப்படி பண்ணணுன்றத சொல்லாமல் வந்துட்டேன், அதான் அவன் கண்ணா பின்னான்னு ஓடிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்பாடி எனக்கு காப்பாற்றி விட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா அவனோட ரூம்ல தான் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கா மீனா. இங்க பார், நீ வெளியே வந்தேன்னு வச்சுக்கோவேன், உடனே ஒன்ன வந்துட்டு பூமிக்கு அமுச்சு விட்டுருவோம் அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அந்த எக் எடுத்து தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகையே வந்துட்டு இருக்கு. நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியே வெளியே காட்டுறாங்க, அதாவது ஸ்பேஸில் காட்டுறாங்க. காங் பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரெஷர் வந்து லீக் ஆகுது அப்படின்றனால அவன் உள்ளே வந்துட்டான். வெளியே வந்து ஈவ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி போட்டு இறுக்கி கட்டணுமா. அதனால அவன் அந்த கம்பியை எடுத்து கட் பண்ணுறா. அதில் ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்து போயிட்டுருக்கு, நேராக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கு.
ஸோ ஒன்ஸ் இந்த கம்பி போய் அதில் ஏதாவது கிராச்சஸை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த கொரியாவோட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிடும். இவளுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒரு மாதிரி அதை எவ்வி கையில் பிடிச்சிடுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவளோட பேலன்ஸ் வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கா. அவளோட ஒரு சேஃப்டி ஹூக்கை வந்துட்டு இவங்க வந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் தானே மாட்டியிருந்திருப்பா. அதில் வந்துட்டு நிறைய ரோப்பெல்லாம் இருக்கும்ல ஒரு பாக்ஸில். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே சரசரன்னு வருது. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கா. ஒன்ஸ் அந்த ரோப் எல்லாமே முடிஞ்ச உடனே அந்த கயர் வந்து இங்கிட்டும் அசையும்ல. ஸோ அது அசைய இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே போன வேகத்துக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. சோலார் பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கயிறை வந்து நம்ம தூக்கி போட்டோம்னா அது எப்படி இப்படியே போயிட்டு வந்து சுற்றிக்கும். அதே மாதிரி இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா காதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கு, ஏதாவது பிடிச்சி ஹோல்ட் பண்ண அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கம்பியை பிடிச்சிக்கிறா, ஒரு சைடு அந்த சோலார் பேனல்ஸை தான் பிடிச்சிக்கிறா. இவங்களும் கேட்குறாங்க, உனக்கு ஓகே தானே, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தானே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா என்னோட க்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்ன சொல்கிற, அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 6 மில்லிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீ காது போகாத மாதிரி உன் கையை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறா. அப்போ ஜின் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த பேனல்ஸை அப்படியே உள்ளே எடுத்துக்கிறேன், நீயுமே உள்ளே வந்துடுவ, அந்த சேஃப்டி ஹூக்கை மட்டும் நீ கழட்டி விடு அப்படி. இவளும் பார்த்தீங்கன்னா அதை கலட்டுறா. இவன் நேரமாக என்னன்றது தெரில. அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உடஞ்சிருக்கும் போல், இவனால் கழட்டவே முடியலை. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ ஒரு மெம்பர் வந்து சொல்கிறாரு, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஸ்பேஸ் கிராஃப்டில் உன்னை மாட்டினில்ல, அதை போய் கழட்டி விடு அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் கொஞ்சம் கிட்ட கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளை பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட கொண்டு வராங்க. ஆனால் இவனால் அதை பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல. ஏன்னா அது வந்துட்டு இப்படியே அலைன் ஆகிக்கிட்டே இருக்கு. வந்து சொல்கிறா, என்னால் அதை பிடிக்க முடியல, என்னை வேற ஒரு ஆங்கிளில் ரொட்டேட் பண்ண அப்படின்னு. ஸோ ஜின் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இதுக்கு மேலே அந்த ஹூக்கு கிட்ட என்னால் உன்னை க்ளோஸ்அப்பாக கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், இதுதான் லாஸ்ட் அப்படின்ட்டு அவன் கொண்டு போகிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அதை பிடிக்க ட்ரை பண்ணுறா, கிட்ட தான் இருக்கா, ஆனால் அது அலைன் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது நம்ம எக்கி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண முடியல, அந்த காற்று வெளியே போயிட்டுருக்கு. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டுருக்கு. சரி நான் போயிட்டு அந்த சேஃப்டி ஹூக்கை வந்து எடுத்து விட்றேன், அதுக்கப்புறம் அவளை உள்ளே எடுத்துருங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ண அவளோட அந்த ப்ரெஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டே இருக்கு. ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ எழுதின அந்த லெட்டரை தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஆனால் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.